Hi, hello everyone. Welcome to my channel. This video is sponsored by SBO Digital Marketing. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்டு குவாலிஃபிகேஷன், உங்களுடைய ஃபுல் டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்கள். எஸ்பியோட ஃபுல் டீடைல் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க. உடனே பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி எக்ஸலில் என்ன ஃபார்முலா பார்க்க போகிறோன்னா, ட்ரிம் அண்டு சப்ஸ்டியூட் பற்றி நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ ஏ காலமில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு, நேம் அண்டு நம்பர்ஸ் இருக்குது. அதில் வந்து அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. இப்போ வந்து டபுள் கோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ இந்த நேம்லேயே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பேஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்பேஸு, ஒரு ஸ்பேஸு, 3 ஸ்பேஸு, 4 ஸ்பேஸு, அந்தமாரி ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணோன்னா நீங்கள் வந்து மேனுவலாக தான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபார்முலா வச்சு ஈஸியாக நீங்கள் சீக்கிரமாக ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கு ட்ரிம்முன்ற ஃபார்முலா வச்சு தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ட்ரிம்மு வந்து ஒன்லி சிங்கிள் ஸ்பேஸ் மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிற எல்லா ஸ்பேஸையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து 2 ஸ்பேஸ் இருந்தது, அதில் ஒரு ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்கிள் ஸ்பேஸாக நம்மளுக்கு ரிசல்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ அப்படியே நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு சிங்கிள் ஸ்பேஸாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். சிங்கிள் ஸ்பேஸ் தவிர உங்களுக்கு அடிஷ்னலாக இருந்ததுன்னா அது எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து இந்த டபுள் கோட்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை, ஒன்லி டெக்ஸ்ட்டு, நேம் அண்டு நம்பர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா, சிம்பிள்ஸ் அதாவது பர்சன்டேஜ் சிம்பிள், டாலர் சிம்பிள் இதெல்லாம் கூட எனக்கு தேவையில்லை, ஒன்லி டெக்ஸ்ட் அண்டு நம்பர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா, நம்ம சப்ஸ்டியூட் ப்ளஸ்ஸு ட்ரிம் இது ரெண்டும் வச்சு நம்ம ஈஸியாக எப்படி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணலாம், ப்ளஸ்ஸு சிம்பிள்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறதை பற்றி அதையும் சேர்த்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவல் போட்டு சப்ஸ்டியூட்னு போட போகிறோம். சப்ஸ்டியூட்னு போட்டு அதுக்குள்ளேயே நம்ம வந்து ட்ரிம்முன்னு ஃபார்முலா வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம A2 செல் செலக்ட் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் கமா கொடுத்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து டபுள் கோட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம். டபுள் கோட்ஸ் போட்டுட்டு 4 டபுள் கோட்ஸ் போடணும். போட்டுட்டு கமா அகைன் 2 டபுள் கோட்ஸ் போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டபுள் கோட் சிம்பிள் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? இப்போ அப்படியே நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த டபுள் கோட் சிம்பிள் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் அந்த டாலர் சிம்பிள் இது ரெண்டுமே எனக்கு வந்து தேவையில்லை, ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் வந்தால் போதும் அப்படின்றீங்கன்னா அதுக்கு வந்து இதிலே வந்து அகைன் இதில் ஆட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் மறுபடியும் ஆட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் ஆட் பண்ணி சப்ஸ்டியூடு ப்ராக்கெட்டு அகைன் சப்ஸ்டியூடு ட்ரிம்மு A7 செல் இது, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த டபுள் கோட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டெப்ஸு. லாஸ்ட்டாக இப்போ வந்து நம்ம பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? டபுள் கோட்ஸு பர்சன்டேஜ் அகைன் டபுள் கோட்ஸு கமா டபுள் கோட்ஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் என்டர் கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள் உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போயிடுச்சு. ஓகேவா?
அதேமாரி தான் நீங்கள் வந்து இந்தமாரி நீங்கள் சப்ஸ்டியூட் ஆட் பண்ணி சிம்பிள் என்னென்ன சிம்பிள் உங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து அடுத்து நம்ம டாலர் சிம்பிள் ரிமூவ் பண்ண போகிறோம். டாலர் சிம்பிள் ரிமூவ் பண்ணுறதுக்கு சேம் அதே மெத்தேடு தான். கமா கொடுத்து டபுள் கோட்ஸு டாலர் டபுள் கோட்ஸ் கமா டபுள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் ப்ராக்கெட் க்ளோஸு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டாலர் சிம்பிள் ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து ஒரே ஃபார்முலாவே நீங்கள் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே இது வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலே ஸ்டார்டிங் நம்ம வந்து டபுள் கோட்ஸ் மட்டும்தான் ரிமூவ் பண்ணோம். அதிலே நம்ம வந்து பர்சன்டேஜ் அண்டு டாலர் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிடலாம். அதில் நம்ம அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக போட தேவையில்லை. சப்ஸ்டியூடு மறுபடியும் சப்ஸ்டியூட் போட்டு மொத்தம் நம்ம 3 சிம்பிள் ரிமூவ் பண்ண போகிறோம். டபுள் கோட்ஸ் ஒன்று, பர்சன்டேஜ் ஒன்று, டாலர் ஒன்று. அதனால் 3 சப்ஸ்டியூட் போட்டுக்கிறோம். 3 சப்ஸ்டியூட் போட்டுட்டு ஸோ உங்களுக்கு சப்ஸ்டியூட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ராக்கெட் வந்து க்ளோஸில் இருக்கக்கூடாது, ஓப்பனில் தான் இருக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு நான் வந்து ப்ராக்கெட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு அகைன் சப்ஸ்டியூட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு ட்ரிம்மு ஓப்பன் ப்ராக்கெட்டு A2 செல்லு க்ளோஸ் ப்ராக்கெட்டு டபுள் கோட்ஸ் அகைன் டபுள் கோட்ஸ் வந்து 2 டைம் போட்டு மொத்தம் 4 டபுள் கோட்ஸ் போட்டு கமா கொடுத்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸு இப்போ பர்சன்டேஜ் சிம்பிள் போட போகிறோம். பர்சன்டேஜ் டபுள் கோட்ஸ் கமா 2 டபுள் கோட்ஸ் போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அகைன் கமா கொடுத்து டபுள் கோட்ஸ் இப்போது டாலர் சிம்பிள் போட்டு சேம் அதே தான் போட்டுட்டு நம்ம வந்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுக்குறோம். இப்போ என்ட்ரு கொடுத்துட்டோம்னா இந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் வச்சு இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த டபுள் கோட்ஸும் ரிமூவ் ஆகிடும், பர்சன்டேஜ் டாலர் சிம்பிளும் ரிமூவ் ஆகிடும். இந்தமாரி நீங்கள் ஈஸியாக சிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ண முடியும், எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஸ்பேசஸ்லாம் ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.